சிந்து பிரிவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, சிந்துவை மலையிலேருந்து தள்ளிவிட்டது ஸ்னேகா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேக கேஸில் ஸ்னேகாவையும் அவங்க அப்பாவையும் போலீஸ் வந்து விசாரிச்சுட்ருக்காங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா, விசாரிக்கிறதுக்கு ஒத்துழைக்க மாட்றாங்க. நீங்கள் எங்களை விசாரிச்சிங்கன்னா தேவையில்லாத கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நாங்கள் வந்து எஸ்பி கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சீன் போட்டுட்ருப்பாங்க. இதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் அவங்க ஃபோனை பிடுங்கி வச்சுட்டு ஒழுங்காக விசாரணைக்கு ஒத்துழைங்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து அவங்கள விசாரிச்சுட்ருப்பாங்க. சிந்துவை வந்து சிவா வந்து தள்ளி விடவே இல்லை. ஆனால் சிவா மேலே தான் கேஸ் விழுந்திருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, சிந்துவே சிவா தள்ளி விடல. வேற யாரோ என்ன தள்ளி விட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதுல வந்து என்ன சந்தேகம் அப்டின்னா, சிந்து மேல வந்து பார்த்தீங்கன்னா, யார் வந்து எதிரி அப்டின்னா ஸ்னேகா தான். அதே மாரி சிவாவ பிடிக்காதவங்களும் ஸ்னேகா. அப்ப ஸ்னேகா மேல தான் எங்களுக்கு சந்தேகம் வருது. அது மட்டும் இல்லாம ஸ்னேகாவை வந்து ஏன் வந்து அந்த சேது அப்படிங்கிறவர் கூட கான்டாக்ட்ல இருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஒன்னும் கான்டாக்ட்ல இருக்கல. அவரெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ சிவா வந்து என் ஹாஸ்பிட்டல்ல வொர்க் பண்ற டாக்டர் அப்படிங்கிறனால எனக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக கால் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா ரொம்பவே சமாளிப்பாங்க. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு, என்னதான் வந்து சேதுவ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்னேகா வந்து ஆள் வச்சு கடத்துனாலும், எப்படியோ சிசிடிவி கேமராவ கரெக்ட்டா கண்டுபிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஆறுமுகமும், சிவாவும் கொண்டு வந்துருவாங்க. அதில வந்து கிளியரா ஸ்னேகா வந்து சிந்துவ மலையிலேருந்து கீழ தள்ளி விடுறது, அதில ரெக்கார்ட் இருக்கும். இதனால ஸ்னேகா பார்த்தீங்க அப்படின்னா, வசமா மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஸ்னேகாவுக்கு கரெக்ட்டா கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.